Okay. Hello, hi. Thanks for joining. Saree and all. Oh, ஆமா இன்னைக்கு நான் பூஜை பண்ணினேனே ஆத்துல. இன்னைக்கு அக்ஷய திருதை ப்ளஸ் என்னோட 21 டேஸோட ஹனுமன் சாலிசா ஸ்டாண்டிங் வந்து இன்னையோட முடியறது. ஸோ 21 நாள் சக்ஸஸ்ஃபுல்லி நான் ஸ்டாப் விளக்கு ஏற்றிருக்கேன். ஸோ அதுக்காக ஐ டிட் அ பூஜை. இட்ஸ் லிட்டில் எலாபரேட்டட் பூஜை. காத்தாலேருந்து பயங்கர பிஸி. So thank you all for joining. Yeah, I'm Akshay Triday special. Hope you all doing good. அந்த நான் என்னோட நேற்றுக்கு பண்ண லைவ் செஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம மொக்க போட்டுருந்தாங்க என் பசங்களாம் சேர்ந்து. ஸோ இல்லைனா அதுவும் இருக்குது, லைவில் இருக்கும், 24 hours இருக்கும். இன்னைக்கு ராத்திரி தான் அது that will go away. So watch that. Today we have a wonderful guest. ரொம்ப happy person, very positive person. அவங்க பேசினா நிஜமாவே கேட்டுட்டே இருக்கலாம். யூஸ்வலி வந்து இங்கே சிகாகோ தமிழ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். அப்போது ஒரு கெஸ்ட்டுக்கும் இன்னொரு கெஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபில்லர் இருப்பாங்க. ஒரு ஃபில்லருக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பர்சன் தான். ஐ மீன் சுஜாதா உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நடுவில் நீ வந்து மைக்கு பிடி அப்படின்னாங்கன்னா அவங்க ஷி கீப்ஸ் கோயிங் அண்ட் ஒரு லாஃப்டர் தெரப்பி தான் நடக்கும் அங்கே. அப்புறம் அடுத்த பர்சன்லாம் வர வேண்டாம், இவங்களே பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைபை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. So she's joining with us and she's going to share her weight loss journey. அது எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது. அண்ட் தென் ஹவு டு ஸ்டே பாசிட்டிவ் இன் அவர் லைஃப். ஆங்ஸைட்டி எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் ஈஸியாக. அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஹேங் ஆன் வித் அஸ். இட்ஸ் ஜஸ்ட் 30 minutes செஷன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேங் ஆன் வித் அஸ். இப்போ பார்க்க முடியலனாலும் இந்த லைவ் வந்து 24 hours இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு கிவ் மீ ஃபீட்பேக். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஆகாஷ்க்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ். இன்ஃபேக்ட் வந்து நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. அண்ட் நிறைய பேர் வியூ பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுல் செஷனையுமே தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நம்ம சுஜாதாவை இன்வைட் பண்ணலாம். ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஷிகாகோ. ஷீ இஸ் அ தமிழ் பர்சன். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு தங்கிலீஷில் தான் இருக்க போகிறது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஐம் கோன் டு இன்வைட் ஹர். லெட்ஸ் ஒன் செகண்ட். சுஜாதா, உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ காட் இட். சுஜாதா, உங்களுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஷீ இஸ் நியூபி டு இன்ஸ்டாகிராம். ஸோ கொஞ்சம் கேன் யூ ஹியர் மீ சுஜாதா? I don't know. Sujata, உங்களுக்கு நான் I think you joined in this live and you are there. I don't know whether or நீங்க என்னோட லைவ்ல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் ஜாயின் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. I can accept. ஸோ இந்த மீன் டைம் அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம நேத்திக்கு பண்ணின இந்த மியூரலோட சாரி நான் வந்து கேப் ஃபில் பண்றதுக்காக என்னோட மியூரல் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் நீங்க வரக்குள்ள காமிச்சிடலாம்னு நினைச்சேன். இல்ல actually I clicked on it, but Anna, I don't know, I think I swiped it also on the left. Like you said, I'm still a newbie with this thing, so Anala, sorry about that technical difficulty.
Hey தேவி ஜாயின் பண்ணிருக்காங்க. Hi guys, hi. ஹாய். இது ஓகேவா இருக்கா? கிளாரிட்டி இருக்கா? கேக்குறதா? Yeah, perfect. நல்ல I'm able to hear properly. Yeah. Okay. Lighting ஓகேவா? Yeah. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. And you look lovely too today. Sari and all, very nice. Thank you. Hey தேவி, hi. Long time no see. எல்லாருக்குமே virtual hug தான். இன்னும் ஒரு வருஷம் நம்ம எல்லாருமே virtual-ஆவே hug பண்ணிப்போம். Exactly. So yeah. So சொல்லுங்க, how is it going with you? How is everything, this corona break and all other things? It's going. Thank you. First of all, I would like to thank you, Divya, for giving me this opportunity. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கேட்டப்பவே I was like wondering, like நான் வந்து what would I come and say, right? Like, you know, remember I was telling you that, but I thank you for this time and the opportunity to connect with all of you and all the other friends who are online today, and later whoever is going to see this video online. Thanks for all the time that they are giving us. For corona break என்ன சொல்றது, actually we got this break, so let's just make the best out of it, right? That is what I've been doing. Of course, yes, in the beginning it was a little different. ஏன்னா நம்ம யாருமே நம்மளோட லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. So it did take some time to sink in us, and இப்ப sink ஆயிடுது. So how to handle it to the best of our abilities, அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம பத்திரமா பாத்துக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சா இன்னொரு 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பு இல்லைன்ற ரேஞ்சில ஏதாவது பண்ண வேண்டியதுதான். And productive-ஆவும் யூஸ் பண்ணிக்கணும். It's இந்த மாதிரி ஒரு டைம், what I believe, இந்த மாதிரி ஒரு டைம் will never ever come back in our life. நமக்கு திருப்பி கிடைக்காது. So let's make it, எப்படினாலும் வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ண போறது இல்ல. So just make it useful, அவ்வளவுதான். So yeah, I think my sister has joined, Divya, so she's saying hi my sisters and my friends who are like sisters also. So you talk about like நம்ம பேசியிருந்தோம் அவங்க, just like how we are traveling. Let's my weight loss journey, of course, yes, that's actually a very I'm very proud of that journey. Weight loss, it's not what I really wanted to do, but Anna, I wanted to do something to keep myself fitter, healthier, happier. So abdi ஆரம்பிச்சதுதா இந்த weight loss journey about a year and a half ago. Tamil English okay illa? Yeah. Okay, if anybody is having issues, let me know. Tamil English ave vechikrom nanu Divyavu as of now. So when a year and a half ago, I actually wanted to make myself stronger. Like I was close to 100 kilos, I don't know, at some point of time, for various reasons. Okay, let's not get into in the half-hour session la adu pona time aidum. So idu vandu crispa mudikradhukku na try pandren. Divyaku nalla theriyum, she already gave a heads up saying filler nu mic kuduthale super 1 maneram pesuva. இதுல வந்து half-hour session, so I will try to be conscious. So what about the diet was like, எல்லாமே வந்து I wanted to make sure healthier and sustainable. நான் வந்து diet அப்படின்ற ஒரு வேர்டை வந்து people take it very அது ஏதோ ஒரு அது ஏதோ கிராஷா இருக்கும் போல இருக்கு. இது ஒரு 10 நாள், அதாவது இந்த டிபிக்கல் அமெரிக்கன் சொல்ற மாதிரி ஒரு பிகினி டயட், மேபி ஒரு வாரம் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிடாம let me go fit in my bikinis, அப்படி அந்த மாதிரி கிடையாது. இது வெரி தாட் ப்ராசஸ் பண்ணி people who are not very well எந்த மாதிரியான டயட் சாப்பிட்டா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. So I'll get to that in 1 second. Before I wanted to not miss my chain of thought. So அது என்ன சொல்றதுன்னா, the same thing that you said, no, this corona break, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, for whatever reasons we haven't done anything to cause this, correct? It just happened. And நீங்களும் நானும் ஒன்னும் நம்ம பண்ண போறது இல்ல to make this situation better, right? You and I don't have the என்ன சொல்றது மாஸ்க் போட்டுட்டு போய் கொஞ்சம் பேரை காப்பாத்துற வேலை நமக்கு கிடையாது. அண்ட் அந்த ரீசர்ச் பண்ணி இதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிற ஜாபும் நமக்கு கிடையாது. ஆல் we have to do is stay at home, stay safe, healthy and happy. நான் ஏன் ஹாப்பின்னு சொல்றேன்னா, happiness is a lot important to actually stay healthy also.
நம்ம அப்படியே வீட்டுல உட்காந்து நான் வந்து கழுவி சாப்பிடுறேன் காய்கறி சோப் போட்டு அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்க முடியாது. ஓகே, எவ்ரிதிங் ஹேஸ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். லைக் நம்ம வந்து இப்ப பண்ற இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இது எனக்கு ஹாப்பியா இருக்கு, என் ஃபேமிலிக்கும் ஹாப்பியா இருக்கு, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருக்க முடியும் நம்ம முடிஞ்ச வரைக்கும். சோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, லைக் we were talking the other day, right? We are actually grounded with our family, right? Yes, yeah. You are with your husband and your children. I am with my husband and my dog and my daughter. So these are the best people you can actually be grounded with, right? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா we are not with some strangers. We are not. இப்போ அந்த எலிவேட்டர்ல வந்துட்டு இருக்கும்போது லிப்ட் மாட்டிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார் கூட போலாம் லிப்ட்ல நின்னு இருப்போம், ரைட்? ஃபார் a few seconds it is horrifying. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இது. we are with the best people in our life. நம்ம வந்து யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க இந்த வீட்ல. So biggest reason you can be happy about. Okay, அது first thing. Second வந்து என்ன சொல்வேன்னா, you can do a lot of things like திவ்யா மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல வந்து குக்கிங் சேனல் அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு we can try something new. இதுதான் பெஸ்ட் டைம் டு ஆக்சுவலி ட்ரை சம்திங் நியூ. ஏன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம ட்ரை பண்ணதை வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டே ஆகணும். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்றேன். தான் ரெசிபி ட்ரை பண்றேன், ப்ளீஸ் வேண்டாம், தயவு செய்து இன்கிரிடியன்ஸும் இல்ல, உனக்கு அடுத்த சாய்ஸும் இல்ல அப்படின்னா நோ 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 யூ ஹேவ். எக்ஸாக்ட்லி, ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது, எங்க போய் உட்கார்ந்து சாப்பிட முடியும்? சோ ஒழுங்கா வீட்டுல நம்ம பண்ணி போடுற அது வாட் எவர், அதுக்கு என்ன சிங் சாங் சூன் ஏதாவது பேர் வச்சு கொடுத்தாலும் நம்ம கொடுக்கறதுதான் அவங்க சாப்பிட்டாகணும். சோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா முன்னாடி நம்மளே சொல்லுவோம், ஐயோ டிவி பார்த்து ஏதாவது கத்துக்கலாம் போல ஆசையா இருக்கு, ஆனா டைம் தான் இல்ல, ரைட்? சோ அது பண்ண முடியறது இல்ல. சோ இப்ப வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. தேங்க்ஸ் டு லைக் டெக்னாலஜி எல்லாம் கைக்கு வந்துட்டு. ஓகே, இப்படி போட்டோமா we can try. So அது I was thinking like one of the things that to keep you happy, there are many things you do. I do one of this thing, like try a new recipe. Okay, இன்னொன்னு வந்து I was going to say was a lot of people that I have talked to here in the US என்ன சொல்றாங்க, they lose a job or ஜாப்ல வந்து இவங்களுக்கெல்லாம் இனிமே இடம் இருக்குமா? You don't know that because things have changed. This whole corona thing எல்லாரோட அவுட்லுக்க மாத்தி இருக்கு. So what you want to do, you can learn a skill, right? இதான் டைம், பெஸ்ட் டைம். எப்ப கேட்டாலும் வந்து டைம் இல்ல, படிக்க முடியாது, I don't have the time to go to school, ஆன்லைன் படிக்கணும், இதெல்லாம் இப்ப பண்ணலாம். You can learn another language if you want to. ரைட்? தமிழ் நல்லாவே தெரியும், மலையாளம் கத்துக்கலாம், ஹிந்தி கத்துக்கலாம், வாட் எவர். யூஎஸ்ல ஸ்பானிஷ் கத்துக்கலாம். That's what we three are doing. யூஎஸ்ல இருக்கும்போது you can learn another Spanish language that develops your knowledge also, and your brain is also fit, right? அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், பிரெயின் வந்து நம்ம எல்லாரும் பாடி ஃபிட்னஸ் பத்தி பேசுறோம். We also need to think about our brain fitness, right? Brain is also equally important. So நான் என்ன சொல்றேன், when you learn something new, you should see that நம்ம brain வந்து ரொம்ப attention கொடுக்கும் அந்த டைம்ல. கண்டிப்பா. How do you do this? It's not empty. It's like கண்ண மூடி திறந்தா, நான் வந்து கண்ண மூடி, like Divya, you will probably make idli and dosa with your eyes closed, right? So that's not going to help your brain. So if you learn something new, it will keep your brain focused. So அந்த மாதிரி பாக்கும்போது what I realized recently is, if your dominant hand is right ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம்ல பெஸ்ட் டைம் டு யூஸ் யுவர் டாமினன்ட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட்க்கு மாத்துறதுக்கு. ஓகே, the reason why I'm saying there are two reasons. One வந்து when you change, இப்ப வந்து குக் பண்ணும்போது, தோசை ஊத்தும் போது, try making dosa with your left hand. So your brain gets involved இப்போ. ஓகே, எப்படி பண்றது இதுன்ட்டு அது ஒண்ணு. And then இப்படியே if you open the doors whatever, அதெல்லாம் நான் இப்ப இந்த 1 month கொரோனால ஆபீஸ்க்கு போக வேண்டிய கட்டாயத்துல I had to go to work. So instead of your dominant hand, the reason why I was telling that is brain is involved, one thing. Second thing is, if you touch something by mistake in your left hand, or if your dominant hand is left, then if you touch it with your right hand, you won't take it to your face naturally. Right? Or நாளைக்கு you touch your face many hundred times, and people are saying, like scientists are saying. So if you touched some germy thing, who knows, அதுல ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட not dominant handனா, உங்களுக்கு கண்ணோ மூக்கோ வாயோ தொடரச்ச அந்த கை நேச்சுரலா போகாது உங்களுக்கு. கரெக்ட். ஓகே, சோ யூ ஆர் இந்த டைம்ல you will avoid that also, and also your brain is busy. So 2 in 1 purpose ஆயிடுதா?
brain ஏதோ busy ஆச்சுக்கிறது இட்ஸ் ரியலி தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சுஜாதா பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஐ ஹேட் சம் பேனிக் அட்டாக் திங் இட் ஆல் ஹேப்பன் ஆமா லைக் இந்த லைவ் செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 days ஐ ஹேவன்ட் சீன் த கொரோனா வைரஸ் நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் 4 நாள் பார்க்கவே இல்லை இன்னைக்குதான் பாக்குறேன் தட் ஷூட்ஸ் அப் அது வேற விஷயம் நம்ம இல்லினாய் 4th பொசிஷன்ல இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் but when your brain is occupied you forget about the crisis what's happening and you don't exactly see so, that is one way you deal with the stress. See, you know your body and mind very well. Exactly. You want to know what will cause stress and what will not. Adu therinjinde exactly adu therinjinde you have to handle it. Ipo like you said right, news paakuradhu numbers paakuradhu I would say since we are in this crisis you should know what is happening, but I would say ஒரு மத்தியானம் 2-3 மணிக்கெல்லாம் கட் ஆஃப் பண்ணிடுங்க அந்த நியூஸ் எல்லாத்தையும் before you go to bed. Okay. Yeah, around noon time or whatever, 11:30 when you are like already up, waking up to that news is also will change your mentality. So do not wake up to that news. Wake up to something very pleasant. This is the time because they are saying the earth is responding to you so well. I keep hearing bird sounds in the morning. Okay, wake up to that. Exactly. That is so lovely. So and the madri, hi Chitu, how are you? Hi. So you're waking up to bird sounds, natural sounds. I know some places you don't have that, luxury of waking up to bird sounds. So அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிபிஷியலாவது போன்லயாவது bird sound போட்டு கேட்கலாம். It will keep you happy. Okay. Then later வந்து do you have to attend to a video? அவருக்கு ஏதாவது வேணுமா? இங்க முறைக்கவும் லைவ்ல ஆமா பப்ளிக்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாத்துக்கோ. கோவமா வருது காதுல செவந்து போறது முறைக்கவும் முடியல. இப்போதான் அதித்தி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப அவசியம். You carry on please. Okay, that was sweet. Somebody said that they are waking up to my interview. That's awesome. A very nice thing to say. Thank you Charu. Then so on the madri, like wake up to a pleasant thing. If this is causing you stress, keep it in an odd hour, like which doesn't bother you. Adula paathittu keep knowing what is happening, because we also have to know namma eppa thirupi vella poradhu. Exactly. And we have children. We have children in the house. We have to keep them also informed. Avangaltiyum sollama irukka mudiyadhu. We have to raise them with all the crisis aware of all of that. So adu mudichittu then I would say 3-4 manikku mela paakadinga in the news ellam. Get something too fun, like family. I was telling you, right? Husband oda game விளையாடுங்க, Scrabble விளையாடுங்க. திவ்யா husband oda game விளையாடுங்கன்னு உடனே ஒரு மாதிரி சிரிப்பு வந்தது. என்னது அது? ஓகே, இத நம்ம ஆஃப்லைன்ல பேசிக்குவோம். ஆஃப்லைன்ல பேசிக்கலாம். Okay, so I mean you can play Scrabble விளையாடலாம், word இது பண்ணலாம் குழந்தைகளோட. See, I would say always watch if you have kids in the house, watch the kids. You can learn a lot of things from them. You might learn a few words from them. Okay, so I played Scrabble the other day with my daughter. I thought like குழந்தை தானே 10-year-old பாத்துக்கலாம். She taught me a few words that day. She made a few words and like mom this is actually a word அப்படின்ட்டு. So அப்புறம் எதுக்குமே இருக்காரு இல்லையா கூகுள் குரு, அவர்கிட்ட அப்பப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு we kept learning. So like that. Okay, these are the things that I wanted to say. நம்மளோட now let's do in the things of doing in corona I had these things in my mind. The next thing I wanted to say is I wanted to tie up to the fitness thing. Okay. Fitness நான் எப்படி பண்ணேன்னா of course this was 1.5 year project. I did change everything about eating. Okay, way of eating I changed everything. It's not about நான் இன்னும் அந்த குழந்தை ரக்ஷா குழந்தையா இருக்கச்ச our doctor told me குழந்தை கம்மியா சாப்பிடுறாளேன்னு when I asked a question she said like look at her hand, her fist. அந்த fist அவ குழந்தையோட fist எப்படி இருக்கோ அதான் அவ வயிறோட size. Her stomach is that small. Okay, so the doctor told me whatever you are feeding in that cup, see if it is fit enough for that fist. அவ்வளவுதான் அந்த குழந்தை சாப்பிடு, அதுக்கு மேல நீ உனக்கு ஆசை இருக்குன்னு ஊட்டிண்டே இருக்காது. அத நான் கப்புன்னு புடிச்சுட்டேன். அவளுக்காக எனக்கு புடிச்சுக்கல, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அது பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் when I eventually figured out அவ fist குட்டி fist அது அவ்வளவுதான் ஸ்டமக்னா நம்ம கொஞ்சம் பெருசாயிட்டோம், fist கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான். இவ்வளவுதான் அந்த fist, இவ்வளவுதான் அந்த ஸ்டமக். இததான் நம்ம பேக் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் நான் I had made it a giant bag. So அது சுருக்கணும். Luckily it is சுருக்கable. Okay, yeah, absolutely. Yeah, shrinkable. Okay, shrinkable and surkable. Okay, Tanglish oda talavali. Then what you do is you make sure you eat healthy food to on the time.
then don't eat when unnecessarily. இப்ப வந்து நமக்கு ஒரு கிளாக் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல, 3 மணி ஆயிடுத்து, ஒரு காஃபி, ஒரு டீ ஆர் வாட் எவர், ஒரு ஸ்நாக். அது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் குட் ஸ்நாக்ஸ் தான். பக்கோடா, பஜ்ஜி இதெல்லாம் இருக்கும். பிஸ்கெட்ஸ் நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் பிஸ்கெட்ஸ். ஓகே, அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே there is a big இது பிரேக் யுவர் ஃபாஸ்ட். ஓகே, அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், சோ பிரேக் யுவர் ஃபாஸ்ட். அது வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் எனிமோர். ஓகே, அது எப்போனா நீ எதுவுமே சாப்பிடாம இருந்து மார்னிங் ஒரு மீல் சாப்பிடுறன்னா அப்கோர்ஸ் எஸ் இட் இஸ் பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட். நம்ம நைட்டு வரைக்கும் நல்லா ஃபுல் கட்டிட்டு அந்த மப்புல தான் தூங்குறோமே. பிகாஸ் அது நல்ல the reason why I think your Akash also mentioned it in his interview, the reason why you are tired is because of what you eat. And you constantly eat. In a day we spend 4-5 meals eating. Okay, and there is also this other thing about eat multiple meals in a day, it will keep you, you know, fit. I don't believe in that. எனக்கு அது work ஆல. At least it didn't work for me. What I did was I stuck to 1 meal a day. OMAD அப்படின்னு சொல்லுவாங்க. If you go through online, they say OMAD, it's 1 meal a day. So I started my morning with a coffee, like bulletproof coffee ன்னு சொல்லுவாங்க. I don't start it, like I delay it. This is another thing that I tell everybody now. முடிஞ்ச வரைக்கும் பசிக்குதா, if you're tempted, push your meals away. Like, you know, இப்ப இல்ல அப்புறமா சாப்பிடுறேன், like குடுக்கறாளே, யாராவது குடுக்கறாளேன்னு சாப்பிட்றாதீங்க. Like somebody is offering you food, don't eat it. If you're not hungry, try to say no. Okay va? The next thing I would say is morning na வந்து இப்போ காஃபி எழுந்திருச்சேன், for example I woke up at 8 o'clock, 8:30, 9, whatever, I push my coffee for 1 more hour. Okay va? 10, 11 அப்படின்னு இருக்கும் என்னோட நார்மல் டே. ஏன்னா பசிச்சிருக்காது, you will not be பசிச்சிருக்காது. And also I push my hour because I'll tell you why. ஏன்னா if I push my coffee, for example, see, இது என்னோட மார்னிங் காஃபி, நான் இன்னும் குடிக்கவே இல்ல, 2 sip தான் குடிச்சிருக்கேன். இது this is my morning coffee. Of course it's a rich coffee because it's got butter and cream in it. It will be good for me. Okay, அது ஆரம்பிச்சிட்டு 1:30 க்கு you eat a healthy meal like கீரை. If you like eating dal, கொஞ்சம் dal, whatever. If you like eating meat, then chicken or whatever, like good protein. Eggs are good protein. I think up to 3 eggs anybody can have. Check your cholesterol levels if you can eat the yellow or what. But normally eggs, whole eggs are very good for you. And the disclaimer ஒன்னு போட்டுரு திவ்யா, நமக்கு அது ஒன்னு பெரிய தலைவலி. I am not a doctor and I am not a nutritionist. ஆமா, people don't go ahead and you are sharing this is my personal experience. This worked for me. Okay, and also let me tell you, na idu vandu last 2018 December la I started this way of eating. And I think about mid of January, illa March, sorry, I went and checked with my doctor. 1 quarter was done with my diet and I had lost about 17-18 pounds in about 7-8 kilos whatever, approximately, guys. Yeah. So adukku when I went to my doctor, she said it was working fine for me, so continue. The reason my doctor quoted is, let me tell you that again. She said obesity is a bigger problem than actually getting some other disease because of what I was eating. Okay. Obesity is the greatest problem that we already have. அத ஃபைட் பண்றதுக்கு நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி I am following this butter and cream in the coffee to keep me full in the morning. Afternoon I eat very little, and then around 3 o'clock I shut my eating. Okay va? Completely. Okay, this was my full last 1 year cycle idan, except for my time that I was in India last summer. Appo I couldn't continue this diet because of, you know, various reasons. Families around you, they want to pamper you, they want to feed you. Although I didn't break my diet crazily, I ate healthy most of the time, but I couldn't follow this 1 meal a day. Okay ma? Okay, so you have to make sure that you healthy ah சாப்பிட்டுட்டு இது பண்ணனும் அந்த மாதிரி. So அது பண்ணிட்டு நான் 3 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன். This is where the fasting comes in play. Okay. Fasting is very good for everybody. நம்ம அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Your mom would have done. நம்ம அப்புறமா I think whatever reason நம்ம அவங்களுக்கு வந்த blood pressure or whatever, I don't know, fasting நம்ம discount பண்ணிட்டோம். Fasting is not very bad actually. Fasting is very good. எப்படின்னா you shouldn't eat anything during that time. Okay va? நம்ம என்ன பண்றோம், fasting அப்படின்னா let's go eat a fruit. ஆமா,
ஒரு banana சாப்பிட்டாலே fruit actually exactly it spikes your insulin like crazy. அதுக்கப்புறம் you only want to eat fruit and sugar அந்த மாதிரி தான். ஆமா. I wouldn't do that. I mean, I haven't done that. I haven't eaten a banana in a very long time. Okay. நான் banana சாப்பிட்டு ஒரு 2 வருஷமாவது இருக்கும். Yeah. Not that, see, then again some people might ask like, oh, இதுல உங்களோட nutrients ஏதாவது மிஸ் ஆகுமா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. Not really. I mean, I've been able to sustain this as of now. I don't know, Divya, if you had already mentioned about 20. I've lost about 60 pounds, guys. It's about what, 26, 27 kilos approximately. I'm not sure. Okay. Close to 30 kg. So about that. So nutrition wise, of course, yes, konjam inda pakkam andha pakkam miss avuma irukum. So you have to compensate that by, you know, eating healthy. Working out is very important. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஃபாஸ்டிங் நான் 3 மணிக்கு ஸ்டாப் பண்ணேன்னா அடுத்த நாள் காலையில அந்த 10-11 மணி காஃபி தான் என்னோட பிரேக். So this is how I did it. Okay, va? Once in a while in a weekend to twist that, I might not eat the whole day and go 24 hours fasting, or I will break the complete fasting. I will eat 2-3 times kuti kutiya. Then again I will start the fasting. Okay, just to break your rhythm of your body. Okay. இதெல்லாம் வந்து எப்படின்னா, you need to know your body first. Right. Trial and error தான் இதெல்லாம். லேப்ல rats வச்சு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. You should understand what your body likes. அதுக்கேத்த மாதிரி you have to do this. கொஞ்சம் you have to give ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 or 2-3 days ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன கேட்டா you should try anything for 1-2-3 weeks. 21 days is when you practice something, it becomes your habit அப்படின்னு சொல்லுவாங்க. Correct. So I'm so glad that clock I shut my eating. Okay va? Completely. Okay, this was my full last one year cycle idan, except for my time that I was in India last summer. Appo vanda I couldn't continue this diet because of, you know, various reasons. Families around you, they want to pamper you, they want to feed you. Although I didn't break my diet crazily, I ate healthy most of the time, but I couldn't follow this one meal a day. Okay. So you have to make sure that you healthiயா சாப்பிட்டுட்டு இது பண்ணணும் அந்த மாதிரி. So அது பண்ணிட்டு நான் 3 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன். This is where the fasting comes in play. Okay. Fasting is very good for everybody. நம்ம அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Your mom would have done. நம்ம அப்புறமா I think அவர் வந்து அதான் சொல்லுவார், நீ எங்க வேணா வெயிட் போட்டு எப்படி வேணா பெருசாயி கை கால் எல்லாமே குண்டா இருக்கலாம், பட் your feet, பாதம் is always small. Imagine that much weight on that பாதம். அந்த கால் தூக்கி நடக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படும் அது. அப்பெல்லாம் வந்து அப்பா சொன்னா, no daddy, you're right, no not you're right, you're not right சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா. I mean, like, I think I should have paid more attention and my dad warned me இல்ல. So I learned a hard lesson. So you should try to work out. அப்ப அந்த joint ஓட pain, everything will reduce. Okay. Reduce ஆகும். Once your pain is reducing, you're working out, you're eating better, your brain becomes actually sharper. Okay. True. Trust me, it's a personal experience. You are more happier. You will start seeing everything more positive. Okay. Gymக்கு போயிட்டு வந்த உடனேயே you won't grab a bag of chips. What will you grab? If you are hungry, you'll drink a cup of water. I drink a lot of water too. Okay. ஒரு நாளைக்கு 3-4 பாட்டில் வாட்டர் குடிப்பேன். சம்டைம்ஸ் பீப்புள் சே லைக் வாட்டர் அவ்வளவு கூட குடிக்க கூடாது, எல்லா நியூட்ரியன்ஸும் ஃபிளஷ் ஆயிடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லும் போது பீப்புள் டோன்ட் திங்க் அபவுட் வாட் தே ஆக்சுவலி ஈட். நிறைய பேட் திங்ஸ் வயிற்றுக்குள்ள போடுறச்சு நோபடி கம்ஸ் வித் அ வார்னிங். ரைட்? கரெக்ட். ஆர்டிபிஷியலா சாப்பிடறச்ச நிறைய ரெஸ்டாரண்ட் ஃபுட்ல வந்து நிறைய ஆர்டிபிஷியல் இது இருக்கு, அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அப்ப நோபடி கம்ஸ் அண்ட் சே, ஐயோ இதெல்லாம் இவ்வளவு சாப்பிடாதீங்க, இதெல்லாம் உடம்புங்க, அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தண்ணி குடிக்கும் போது சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இது பண்ணும்போது சொல்றீங்க, நீ அது பண்ணும்போது சொல்ல மாட்டியா? ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே வந்து ஃபுட்டுக்கு அட்வைஸ் பண்றப்பலாம் எனக்கு எல்லாம் எரியும். நீ வந்து அந்த பிரியாணி சாப்பிடும் போது உனக்கு தோணலையா அது? தண்ணி குடிக்கும் போது சொல்ற சுஜாதா, அது பஞ்சாயத்து ஆயிடும். இல்ல, I actually love biryani, man. I have no என்ன சொல்றது, nothing against biryani. Biryani is a comfort food. Okay, அது என்ன biryani? I know, Divya, you are a complete vegetarian, but I'm saying whatever biryani it is, biryani, the way you say it, it's a comfort food. ஆமா, biryani, the aroma, the look of it. இங்க பிரியாணியை பத்தி தப்பா பேசுறோம், நாளைக்கு மீம்ஸ்ல வந்துரும் சொல்லிட்டேன் நம்ம.
இவங்க 2 பேரும் லைவ்ல போட்டு பிரியாணியை தப்பா இல்லையா, பிரியாணி சாப்பிடுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ட்ரை திஸ் ஃபாஸ்டிங் ரைட், கம்ப்ளீட்டா இஃப் யூ டோன்ட் cannot அவாய்ட் கார்ப்ஸ், 2 ஸ்பூன் பிரியாணி சாப்பிடுங்களேன். 2 ஸ்பூன் டேஸ்டிங்க்கு சாப்பிடுவோம். அது தேவி சிரிக்கிறா பாரு உளுந்து உளுந்து. ஐ மீன் 2 ஸ்பூன் பிரியாணி, அப்புறம் தண்ணி, அப்புறம் ஒர்க் அவுட் ரைட். Okay, ஒருத்தருக்கு சூட் ஆகுறது doesn't work for others. Correct. Yeah, Charu, you're right. That's what I'm saying. Give your body a trial and error kind of thing. Your body knows you better. Okay, and you will also see, இப்ப நம்ம வந்து whatever நம்ம பண்ணிட்டு all of those fit people I'm not talking about. I'm talking about people who want to become fitter. Okay, those people I'm saying already your body knew something, you kind of took it away from it and made something else. Right. Now you are trying to give the body back what it needs. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? கரெக்ட். Yeah, right, that is true, that is true. சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்டதோட ஹாபிட்டே இல்லையே. இப்ப நம்ம சாப்பிடுறது அம்மா ஆத்துல இருக்கிறது, நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட மாட்டோம். we don't eat breakfast in the morning. 11:30 மணிக்கு ஃபுல் சாப்பாடு, அடுத்த ஃபுல் சாப்பாடுங்கிறது ராத்திரி 6 மணி ராத்திரி. அவ்வளவுதான். And that was still fine if you notice, right? I think this fasting is there in every religion. நான் இப்ப ரீசெண்டா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதால கொஞ்சம் மூளை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். Okay, if you notice Christianity, Islam, Hindu, everybody fasts. Okay, அந்த நான் பண்ற fasting இருக்கு பாத்தீங்களா, that is technically called intermittent fasting. Yes, yeah. So what it means is you give up all these things that are very heavy on your stomach, like protein, everything. Digestion பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். பாவம் அந்த கிரைண்டர், குட்டி கிரைண்டர் அது. கொரோனா வைரஸ் வந்து மாவு மில் தான், மொத்தமாவே மாவு மில் தான் மொத்தம். and constantly நம்ம போட்டுட்டு இருக்கோம். see, when we had that அம்மி and all right, அம்மா அரைச்சுட்டு இருப்பா தெரியுமா, அம்மி ஆட்டுக்கல்லா. அதுல ஆட்டுக்கல்ல மாவு போட்டு ஆட்டும்போ அதுல அரிசி போடுறச்ச இன்னும் கொஞ்சம் அரிசி அது வாங்குமான்ற கேப்ல தான் திருப்பி அரிசி போட்டு ஆட்டுவாங்க. நம்ம அந்த கேப்பே விடாம அடிச்சு நவுத்திட்டு இருக்கோம். அதோட அரிசிட்டே இருந்தா கல்லும் போயிடும், அப்புறம் திருப்பி கல்லும் போயிடும், பையும் இங்க இருக்கிற பையும் டேமேஜ் ஆயிரும் இல்லையா? பயங்கரமான எக்ஸாம்பிள். எப்படி நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி கொரோனாவோட குவாலிட்டி திங்கிங் இதெல்லாம். சோ அதனால நான் என்ன சொல்றேன், ஃபாஸ்டிங் இஸ் a very good thing. பட் ஆனா ஃபாஸ்டிங் போது ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்க் லெமன் ஜூஸ், வேற என்ன குடிக்கலாம். ஐ மீன் சில பேர் மோர் குடிக்கிறாங்க. ஐ வுடன்ட் ட்ரிங்க் மோர் பிகாஸ் மோர்லயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஃபாஸ்டிங் பண்ணும்போது மை சிம்பிள் ரூல் இஸ் டோன்ட் ட்ரிங்க் எனி கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க் ஆர் ஈட்டிங். Okay, you mean that intermediate fasting அது வந்து பர்சனலாவே எல்லாருக்குமே நல்லது. whether you want to become fit or not, it will help your stomach. கொஞ்சம் பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பைக்கு, அவ்வளவுதான். ஓகே, then next day morning நல்ல ஹெல்த்தியா அதுக்காக ஐயோப்பா 12 மணி நேரம் செம்மையா பாஸ் பண்ணிட்டாங்க கொண்டாட அந்த பிரியாணி சொல்றாதீங்க காலையில. பிரியாணி okay, no, okay, but drink something healthier, like lighter. You can drink a strawberry milkshake. இந்தியால இருக்கிறவங்கன்னா பழ ஜூஸ் குடிக்கலாம், சாத்துக்குடி குடிக்கலாம், ஆரஞ்சு குடிக்கலாம், some healthier food. இப்ப வந்து vitamin C is more important because of the immunity thing. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இங்க நம்ம ஊர்ல நடக்கிற அலப்பறை பத்தி கேட்க வேணாம். அடுத்து next 2-3 quartersல we are going to have another big இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. So the best way to handle that is நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, just support your immunity. Yes, okay, vitamin C is very helpful. Keep your body clean, like உள்ள internals clean ஆ வெச்சுக்கோங்க. like நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க, சாத்துக்குடி சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க, எலுமிச்சப்பழம் சாப்பிடுங்க. கேண்டலூப் கூட ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் நான், it helps your internals அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. பிரெட் கிட்டு இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ஒரு ட்ரீட் மாதிரி இருந்தது. ஓகேவா? கரெக்ட், ஃபேன்சி. எப்பயாவது ஒரு அங்கிள் வருவாரு, ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வருவாரு. ஓகேவா? இப்போ வந்து கபோர்டு திறந்தா பிஸ்கட் பேக்கெட் மேல உழுது. ஆமா, இந்தியன் ஸ்டோர் போனானா one person go and take all the snack, one person go take the produce, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நான் என் ஹஸ்பண்ட் எல்லாம் நான் ஷாப்பிங் அனுப்புறதே இல்ல தெரியுமா. எக்ஸ்ட்ராவா ஒரு பை 4 பை வரும். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்நாக் பேக் வரும். ஜானகி மாமி இருக்காரு, ஜானகி ஃபுட்ஸ். இப்ப கடைக்கு போக முடியலையா, ஜானகி மாமி வாங்க முடியலையா, சரி ஏதாவது பண்றியா, சரி மிக்சர் பண்றேன், அப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஜானகி மாமி வாங்க முடியலன்னா இந்த மாமி இந்த மாமிக்கு அவ ஹெல்ப் பண்ணுவா. அட்லீஸ்ட் பரவாயில்லையா, ஹெல்ப் பண்றாரு, அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. அருண் குட் ஜாப். இது வேற ஹெல்ப் பண்றாரு. சி இந்த மாதிரி யாரோ ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சாங்க, இந்த சாமி பாட்டுல வந்து அந்த இதுதானால ரொம்ப ரொமான்டிக்கா யோசிப்பாங்க தெரியுமா, when this is கொரோனால இருக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொமான்டிக்கா கிச்சன்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படலாம்னு நினைப்பாங்க. கடைசியில ரியாலிட்டி இஸ் வடிவேலும் கோவை சொல்லலாம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இட் இஸ் ஆல் இன் our hands தான் திவ்யா. I think we can make it happen, right? நம்ம கையில தான் இருக்கு. whatever it is, கோவை சரளாவா மாறினாலுமே நம்ம தான் ஹாப்பியா இருக்க போறோம், ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமர் மூமெண்ட். இல்ல ரொமான்டிக்கா இருந்தாலும் ஹியூமர் மூமெண்ட் தான். ஏன்னா that reminds me, I actually was thinking about it நேத்து ராத்திரி தான். ரொமான்டிக்கா இருந்தாலும் எவ்வளவு ஹியூமரஸா ஆயிடும் எண்ட்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். either way, see அது ரெண்டுமே helps your brain தான். If you are a romantic also, it helps a good part of your brain, right? It makes you feel good. If you are humorous also, it still helps you. Okay. ஏதோ என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சே நம்ம சமாளிச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஆமா, it is fun தான். yeah. கீழ ஏதோ மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. Hey guys, we will definitely read. I know something நிவேதா அண்ட் தேவி ஆர் சேயிங், நம்மள வச்சு அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் ஹியூமரா? ரொமான்ஸ் நம்ம பண்றவங்க பண்ணா ரொமான்ஸா இருக்கும், இல்ல ஹியூமரா இருக்கும். நான் வந்து என்ன தெரியுமா வச்சுட்டு இருந்தேன், திஸ் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் இட். ஐ கெஸ் இந்தியாலயும் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இட். நான் என்ன நினைக்கிறேன், இந்த 21 day whatever, right, or இந்த whatever லாக்டவுன்ல எவ்ரிபடி when they are starting, right, it feels like a beautiful மணிரத்னம் மூவி romance மாதிரி. wow, shut down, husband வீட்ல, wife வீட்ல ஒரு மணிரத்னம் ஃபீல் வருது. ஆனா பாத்தீங்கன்னா 2 நாளா அது டிராமா ஆயிடுது. ஓகேவா? 2 நாள் போகுது. என்ன பெரிய தலசாலி, 2 நாள் போகுது. எனக்கு 48 hours. ஓகே ஓகே, 2 நாள்லயே இட் பிகம்ஸ் டிராமா ஜானர். அதாவது இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, ரோமான்ஸ், அந்த ஜானர்ல நான் சொல்றேன். ஓகே, 2 daysல டிராமா ஆகுது, என்ன நடக்கும் தெரியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிலிமா மாறிடுது, என்ன பார்க்குதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி, எந்த ரூம்ல இருந்து என்ன வரும்னு தெரியாது. மிஸ்ட்ரி கம் த்ரில்லர் தான். ஓகே, லாஸ்டா நடக்கிற லாக்டவுனோட லாஸ்ட் பேஸ் கம்ப்ளீட்டா ஹாரர் பேஸ். ஒரு மயான அமைதி உள்ள வரும். யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாரும் குவைட்டா இருப்பாங்க. எல்லாமே சவுண்ட் தான் வரும். இங்க சவுண்ட் தான் பாத்திரம். இங்க ஆல்ரெடி ஹாரர் ஆரம்பிச்சாச்சு. இங்க நாங்க ஹாரர் செக்மெண்ட் நடுவுல இருக்கறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். டைரக்டா ஹாரர் போயிட்டோம். பாத்திரம் இங்க டிஷ் வாஷர்ல இருந்து டங்குன்னு விழுந்ததுன்னு வச்சுக்கோயே, மரியாதையா அது ஒரு கீழே விழுந்துரு, அவ்வளவுதான். இல்லனா இன்னொரு சட்டி உடையறதுக்குள்ள கீழே. we got all this. அந்த இந்த மாதிரி நமக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி பாத்திரத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தான் வரும். யோசிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? வைக்கும் போதே வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. இதுல வந்து 2 விஷயம் இருக்கா. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குழல் பாத்திரம் எல்லாம் போட்டு உடைச்சிட்டேன்னா இட்ஸ் ஃபைன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை உடைச்சேன்னா அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம்னு எடுத்தேன். ஏன்னா இங்க கிடைக்காதுல்ல நம்மளோட பாத்திரம், கிடைக்காது. பிளஸ் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து அது மெமரி மாதிரி அது வச்சுக்கும் வேற. இஃப் யூ நோட்டீஸ். ஆமா, எக்ஸாக்ட்லி. நம்மள மாதிரியே பாத்திரமும் மெமரி இருக்கு. நசிங்கி போய் காமிச்சணும் புத்திய உள்ள. exactly. So because of our topic was about weight loss and fitness, in the corona I have had friends who are pinging me constantly, who I have on the side motivated to keep fit. அதுல வந்து இன்னொன்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, I know இப்ப gyms are shut down. okay, வெளியில போக முடியறது இல்ல. அண்ட் நமக்காவது பரவாயில்ல, இங்க வந்து வீடே கொஞ்சம் பக்கத்துல கேப் இருக்கிறதுனால we can go for walking. But I understand some places in Chennai or in India or elsewhere it is still crowded. So what I would say is, எனக்கு இந்த things are working, so I am telling you guys also, please try this. ஜிம் திறக்கிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டோன்ட் ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ் டு நாட் ஒர்க் அவுட். ஏன்னா இப்ப நிறைய சாப்பிடுறோம், so all the more you have to work out, because நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டா மட்டும் போதாது.
you have to keep yourself fit to keep retain your immunity. Otherwise immunity is gone through the wind. இப்படி போயிடும், ஜன்னல் வழியா போயிடும் அது. ஓகேவா? சோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா ஒன்னும் சில்வஸ்டர் ஸ்டாலன் மாதிரி, அர்னால்டு ஸ்வாஷ்நகர் அது மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, இப்ப கரண்ட் இருக்கிறவங்களுக்கு செம்ஸ்வர்த் மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, சின்னதா வந்து நம்ம பழைய ஸ்கிப்பிங் ரோப் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு வீட்டுல ஸ்கிப் பண்ணலாம். ஒரு இம்ப்ரூவ் த கவுண்ட்ஸ், லைக் ஒரு முதல்ல நாள் வந்து ஒரு 10-20 பண்ணுங்க. ஓகே, அப்புறம் 50, அப்புறம் 100 பண்ணுங்க. the more frequency will help you. ஸ்கிப்பிங் ரோப் இல்லையா, நல்ல லாங் துப்பட்டா எடுத்துக்கோங்க, டைட்டா சுத்திக்கோங்க, அதை வச்சு பண்ணுங்க. அது இல்லைன்னாலும் வீட்டுல மாடி இருந்தா மாடி ஏறுங்க. ஓகே, ஸ்டெப்ஸ் ஃபாஸ்டா ஏறுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபாஸ்டா ஏறிட்டு when you come back down, ரிவர்ஸ்ல வர்றது, ரிவர்ஸ்ல போறது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் பிரெயினுக்கும் சேலஞ்ச். ஓகேவா? these are 2-3 things you can handle in all these exercises. இன்னொன்னு வந்து சேர் இருக்கும், நல்ல ஸ்டேபிள் சேர் இருந்ததுன்னா சேர்ல அந்த உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து அது எல்லார் வீட்லயும் இருக்கும்ல, எல்லார் வீட்லயும் சேர் இருக்கும், கட்டில் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். உட்காந்து ஸ்குவாட் பண்ணுங்க. ஓகே, சப்ளாங்கால் போட்டு யோகா பண்ணுங்கயா. that is what I was about to say. நான் என்ன பண்றேன் தெரியுமா, என்னோட பாடியில வந்து பிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் நடுவுல குறைஞ்ச மாதிரி இருந்தது. சோ வாட் ஐ ஸ்டார்டட் டூயிங், ஏதோ நீயா நான் பார்த்து அதுல வந்து they had ஒரு ஏதோ ஒரு வெயிட் லாஸ் பர்சன் ஏதோ ஒரு டிபேட் செஷன்ல வந்து ஒரு ப்ரோமோல பார்த்தேன். நீ வந்து கீழே உட்காந்து கைய பிடிச்சுக்காம மேல எழுந்திருக்கணும், அப்பதான் உன்னோட பாடி வந்து பிளெக்சிபிள்னு. அது பார்த்தது நானும் கீழே உட்காந்து எழுந்து பார்க்க. இங்க யூஎஸ் எல்லாம் நம்ம வந்து கீழே உட்காந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எல்லா இடத்துலயும் படுத்துக்கிறது எல்லாமே we sleep on the bed and எல்லாம் அப்படிதான். சோ பாத்ரூமே மேலவே உட்கார்ந்திருக்கும், சேர்ல தானே உட்கார்ந்திருக்கும். அதான் பாட்டியே அப்படிதான் இருக்கு. சோ என்னன்னா அப்ப அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து எழுந்து பாக்குறேன், I'm not able to get up. ஐயோ அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு. It took me at least for a week to get up, sit and get up without holding anything. அது வந்து ஒரு வாரம் எடுத்துட்டது எனக்கு. அந்த but I appreciate you Divya, அது பண்ணதுக்கு, அது அட்டெண்ட் பண்ணது. It's a very good thing. It's good, helpful for your heart actually. Exactly. I don't know if you heard, இப்ப ரீசெண்டா யாரோ சொன்னாங்க, I don't know, I think அந்த டாக்டர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். I'll tell you, டக்குன்னு எனக்கு அவர் நேம் ஞாபகம் வரல. இந்த சொல்றாங்க இல்லையா, இந்த கொரோனா is very bad for elderly people அப்படி எல்லாம் சொன்னாங்க ஆரம்பத்துல. Then what they came back with was underlying conditions சொன்னாங்க தெரியுமா. underlying conditions இங்க இருக்கு நமக்கு, இந்த தொப்பை. ஓகே, this தொப்பை is the dangerous thing. இது வந்து ரொம்ப எவ்வளவு ஹெவியா இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம இம்யூனிட்டி வீக்கா இருக்குமா. கண்டிப்பா சோ ட்ரூ. அது flexibility கிடைக்காது. So exactly, so focus on your own health, heart health, தொப்பை எவ்வளவு உள்ள இருக்கோ அது அவ்வளவு பெட்டர். ஓகே, சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நான்லாம் முன்னாடி இங்க கீழே யூஎஸ்லயே கீழே உட்கார்ந்தேன்னா when I had to get up, I will look for help actually because முட்டி வலிக்கும். ஓகே, இப்ப வந்து way better. I mean after all this workout ரொம்பவே பெட்டர். ஓகே, but still it is not like அந்த ஸ்விஃப்டா நம்ம எழுந்து போமே அது மாதிரி வராது, சின்ன குழந்தைங்க மாதிரி. ஓகே, so அது that we have to be careful. And also நம்மளோட younger generationக்குமே make sure we all continuously keep giving them healthy food. ஃபிட்டா இருக்கிறதுக்கு டிரைவ் பண்ணிட்டே இருக்கணும் அந்த தாட்ட மைண்டுக்குள்ள. ஓகே, ஓடி ஆடி விளையாட விடுங்க, வாக்கிங் போ சொல்லுங்க. ஐ ஹாவ் அ டாக், சோ அது நான் டாக் வச்சிருக்கிறது அப்கோர்ஸ் ஐ லவ் ஹிம் அண்ட் ஆல். சம்டைம்ஸ் அவனாலேயே ஐ வில் கோ ஃபார் அ வாக் ஆர் ஐ சென்ட் மை டாட்டர் ஃபார் அ வாக். ஓகே, சோ அட்லீஸ்ட் ஷீ வில் பி ஃபிட்டர். லைக் the thought is take the dog out for a walk or now walking for to be fitter. இந்த முன்னாடி activities கிடையாது, they are not healthy, they are eating lot of junks, they are not healthy. இது நம்ம முன்னாடி மாதிரி இல்லையே, ஒரு fresh environment இல்ல, நல்ல காத்து இல்ல. So and we have to help. இப்ப பாருங்க, the earth is breathing, they are saying earth is breathing because of our staying inside the house. Pollution குறைஞ்சிருக்கு. So take advantage of it, go out. I mean people who have நம்ம ஊர்ல வந்து 2-wheeler தான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. If you not want to get, so take a cycle and go around in your own neighborhood. திருப்பி சைக்கிள் ஓட்டுங்க. சைக்கிள் இஸ் குட் ஃபார் யுவர் காலு. ஓகே, சுத்தி வாங்கல பில்டிங்கே. வாட் இஸ் தட், கோயில்ல போய் சுத்தின மாதிரி நினைச்சுக்கங்க, வீட்டை சுத்துங்க, இல்ல கோயிலே சைக்கிள்ல சுத்தி வாங்க. ஆமா,
ஓகே சைக்கிள் இஸ் குட். எல்லாம் சைக்கிள் இஸ் குட். இல்லன்னா அதே சைக்கிள் வீட்ல ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுங்க. தட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. இப்போ ஒரு 4 நாள் லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டலாம். வீட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டுங்க. நம்ம ஊர்ல இன்ஃபேக்ட் இன்னும் சைக்கிள் நல்லாவே ஸ்டாண்ட் போட்டு ஓட்டலாம். தே ஹேவ் தட் பிக் ஸ்டாண்ட் ரைட். அது பண்ணலாம். ஓகே மாடி ஏறி இறங்கலாம். திங்ஸ் தட் ஐ வாஸ் திங்கிங் ஐ திங்க் ஐ டோல்ட். இப்ப நிறையவே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு வேர் யூ கேன் சிட் அட் ஹோம் அண்ட் டூ. ஒண்ணுமே இல்லையா, நம்ம தமிழ் குத்து பாட்டுக்கு இருக்கிற ஒரு பவர் வேற எந்த பாட்டுக்குமே கிடையாது. அத ஒரு 4-5 பாட்டை யூடியூப்ல வரிசையா பொறுக்கி போட்டு டான்ஸ் ஆடுங்க கதவை சாத்திட்டு. நல்லாவே இருக்கும். நீங்க ஆடுறத யாரும் பார்க்க முடியாது. ஓகே அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. க்ளோஸ் த டோர் அண்ட் டான்ஸ் அண்ட் ஒர்க் இட் அவுட். லைக் காலையில சாப்பிட்டது இருந்து மத்தியானம் சாப்பிட்டது எல்லாம் செரிக்கிற மாதிரி ஆடிட்டு குளிச்சுட்டு கோ டு பெட். ரைட், யூ ஃபீல் குட். ஏதோ நம்ம நல்லது பண்ணோம் நம்ம உடம்புக்கு, நமக்கே நிம்மதியா இருக்கும். ஆமா, நிறைய நல்லது பண்ணணும் உடம்புக்கு. அதர்வைஸ் இது வேலைக்கு ஆகாது. This will not, you cannot continue something like that, right? Exactly. So it's ஃபேமிலி சேர்த்து வச்சுட்டு ஆடுங்க. எவ்வளவு நல்லா டான்சர்ஸ்னு இன்னைக்கு இதுல தெரிஞ்சிரும். இதுல வந்து என்ன தெரியுமா, we are all in this together ன்னு சொல்றாங்க தெரியுமா. இதுதான் இது, we are all in this together. Whatever it is, let's do this together. So நான் என்ன சொல்வேன், கடவுளா பார்த்து நம்ம உட்கார்ந்து சும்மா புலம்பி தள்ளுறதை விட, this is nature and whoever believes in God or not, it's given you a slap on your face to think about what is important for you. Exactly. This is the right time. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ ஆபீஸ்ல போய் என்ன கஷ்டப்பட்டாலும், நீ கஷ்டப்படுறது யார், வீட்டுல இருக்கிற அந்த 4 பேருக்கு தான். அந்த 4 பேரோட தான் நீ இருக்க. ஓகே, அந்த 4 பேரோட குவாலிட்டி டைம் டெவலப் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரீலிவ் தட் லவ், ரீலிவ் த மோமெண்ட். அடுப்புல ஏதாவது நான் தோசை ஊத்துனா நீ திருப்பி போடு, 2 பாத்திரம் தேய்ச்சி கொடு. My daughter is actually helping me these days. I'm so surprised. She's only 10 years old. She came and washed cups for me the other day. Without even saying anything. I said, Amma, let me wash it for you. So, idellam dhaan in the quality, in the happiness, in the memories. Corona kandipa kulandinga will not forget. Okay, this will stay in their head. But adula nama enna panninom? How did we build our family life? What did we do better? Okay, how did we help others? We should not regret it. And யார்க்கெல்லாம் முடியுமோ, like Divya or me, whoever, எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, if you can help someone also, one other family, if you can. Okay, யாரால கடைக்கு போக முடியலையோ, help them out, வாங்கின்னு வந்து கொடுங்க. இல்ல if they cannot, if I think my sister actually in India, her and her husband, they sponsored a whole வீட்டுக்கு food. Okay. So they paid for the whole everything expenses and they gave them food and in the whole building ku ஒரு நாள் பண்ணாலும் ஒரு வேளை பண்ணாலும் it's a good feeling, right? நம்ம சாப்பிட்ட அந்த பிரியாணியை விட ஹாப்பியா இருக்கும். Okay. So இப்படியே முடிச்சிருவோம், பிரியாணியோட முடிச்சிருவோம். Yeah, definitely. பிரியாணியோட any questions? Yeah. So they all like your point of dancing on the floor. So let's get dance on the floor with the family. முடிஞ்சது. ஏதாவது absolutely இல்ல மாடியில இருக்கிறவா போய் மாடியில இருந்து டான்ஸ் ஆடிட்டான்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். கீழ இருக்கிறவா see அமெரிக்கால அபார்ட்மெண்ட்ல மாடி is a problem. Okay, because carpeted floor. அந்த டைம்ல வந்து maybe yes I understand. அப்ப டான்ஸ் ஆட முடியலனா கூட you do one thing, find a different thing to do like yoga. Okay, lot of stretching exercises in yoga burns a lot of calories in you, but I would say do not like put it on in front of your face or something. like எப்ப பாரும் அந்த டிஜிட்டல் வந்து உங்க மூஞ்சிலேயே வெச்சுக்காதீங்க. அது வந்து it will hurt you also. So டிவில போட்டு பார்த்துட்டு தள்ளி நின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி தூங்க போகும்போதும் கூட I would say 1 or 2 hours முன்னாடி put the digital things away so you can sleep peacefully. Yeah, so okay. I used to say na குழந்தைகள் கிட்ட இப்போ அந்த social distancing அப்படிங்கற அந்த ஒரு வார்த்தை அந்த இது தெரிஞ்சதுக்கு அப்புறம், so then maintain social distancing with your gadgets too. 6 feet தள்ளி உட்கார்ந்து பாருங்க. உன்னோட பார்க்கலாம். Yeah, it helps your eyes. Yeah, அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் எல்லாம் நான் சொன்னேன் தெரியுமா, நிறைய திங்ஸ் நம்மளே வீட்ல பண்ணலாம். ஓகே, ஸ்கிப்பிங், ஜம்பிங், டான்சிங், இதுக்கெல்லாம் வந்து you don't need another digital tool. இது நீங்க ரேடியோல போட்டுட்டு ஆடலாம். ஓகே, விளையாடலாம். நம்ம பழைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, this is the time to go and find them and do it. ஓகே, சும்மா உட்கார்ந்து விளையாடுவாங்க தெரியுமா கட்சி போட்டு, அதெல்லாம் கூட என்ன எக்ஸர்சைஸ் தான். ஆமா, it's all good.
And time pass பண்றதுக்கு கூட தாயம் விளையாடலாம். It is also a brain game only. தாயம் had a lot of mathematical calculation. எந்த டைம்ல எங்க போய் வச்சா எப்படி அடி வாங்காம சப்பிக்கிறதெல்லாம் கூட brain game தான். This is the time to teach the kids about those things too, right? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அது பண்ணலாமே. ஸ்கூல் எல்லாம் மூடிட்டாங்க, teachers are struggling to keep the kids educated. Spend some time with your kids. Teach them stuff. Learn something from them. ஆமா, that is what we need right now. அம்மா 6th grade math எல்லாம் வந்து definitely கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. Learn from them அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. கண்டிப்பா. Learn from them. Do they have any questions to ask? Is it a fun session? Interesting போச்சு. How was the session, guys? This was my first ever going live with Divya. So I was a little nervous about it. I hope you guys liked it. Any feedback? உங்களுக்கே நர்வஸ்னா அப்பனா நம்மலாம் என்ன பண்றது? ஏய், நீ you are a celebrity மா. ஐயோ, அது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? Oh, they are liking it. Oh, thank you so much, guys. Thank you very much. Thank you. So you made her morning. Super. Oh, that was the point, right? You wanted me to come because of that, right? So இது ஒரு நல்ல Srini, I already said that learning a language through YouTube. I already mentioned that learn a language. Thank you for reminding that again. Yes, learn a language. 21 daysல ஹிந்தி கூட படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆமா, ஹிந்தி படிக்கலாம். திவ்யா, இந்த லேர்னிங் லாங்குவேஜ்ல ஏதாவது முக்கியமான வார்த்தையை கத்துட்டு வீட்ல யூஸ் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலா நாங்க we used to, I don't know many people do it or not, தெரியல. நாங்க எங்க ஃபேமிலில ஒரு பாஷை இருக்கு, கானா பாஷைன்னு. ஒரு வார்த்தை தெரியுமா? தெரியல. ஸ்கூல் டைம்ல கேட்டிருக்கேன் கானா பாஷை. நான் வந்து இங்க பேசவே மாட்டா, நான் என் தங்க எங்க அம்மா எல்லாரும் பேசிப்போம். சோ ஆராதனா wants to learn the கானா பாஷை. இப்ப now she is learning Tamil with me. So அதனால தமிழ் கானா பாஷை படிச்சுட்டு இருக்கு. அதுவும் that's a good idea, Divya. தமிழ் சொல்லி கொடுங்க பசங்களுக்கு. I mean, if whatever your native language is, teach that your kids. இப்ப நிறைய டைம் இருக்கு. In US also we spend a lot of time on traveling, right? இந்தியாலயும் கூட தான் ஆபீஸ் போறச்ச நிறைய டைம் செலவாகும் வண்டி ஓட்டுறதுக்கு, அதெல்லாம் பண்றதுக்கு. So what you do is அந்த டைம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு do something good in the house. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பாட்டு ஸ்மியூன்ல பாடி தள்ளுறாங்களே மக்கள், பாடுங்க. பாடிடுவோம், பாடுங்க, கதை சாத்திட்டு பாடுங்க, பாடி ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அவங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம்னு அமிச்சாலும் அனுப்புங்க, இல்ல யாம் பெற்ற கஷ்டம் படுகை வைகம்னு அமிச்சாலும் பரவாயில்ல. ஓகே, வைரல் இருக்கிற வைரல் போதாதாயா, பாட்டு வைரலுமா? ஆமா, சோ அது பண்ணலாம். இன்னொன்னு வந்து I was actually going to say something, but anyways, I think most of the things was about this தான். இத பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். So that's a good thing. இதெல்லாம் பண்ணுங்க. Keep us in posted with what you guys learned to do or learning to do or already doing. Keep us involved. I think Divya and I we wanted to do this on a regular basis. Let's see. ஆனா எனக்கும் இருக்கு அந்த ஆசை, பார்க்கலாம். How the feedback is whatever நீங்க decide பண்ணுங்க, just do it, then we will all support you. So now people know you very well. At least my followers, unga followers know you very well. So you keep doing whatever. Yes, gardening. It's a really gardening. Great one. Yeah, gardening panla. Right. That's a lot of labor also. Do that. And it keeps the environment nice also. Good tip. Yaar avanga per na paakla. Vani Vignesh. Yeah, it's very very nice. Yeah. Thank you, Vani. Gardening is good also. It's very nice. Thank you, Vani. Gardening is good also. When you guys try to walk and go to the store, முடிஞ்ச வரைக்கும் கையில பேக் எடுத்துட்டு போய் சாமான் வாங்கிட்டு வாங்க. பிளாஸ்டிக் கம்மி பண்ணிட்டு, அப்ப பாத்தீங்கன்னா சாமானும் கம்மியா வாங்கிட்டு வருவோம். அனாவசியமா you don't have to spend also. Get the சாமான் கம்மி if you take the bag and go. ஆனா bag and go US ல allow பண்றது இல்ல. இப்ப allow பண்றது இல்ல. I'm just saying eventually when they start doing it, நடந்து போங்க. Avoid taking the car. 2 ways ஆயிடும், ஃபிட்னஸும் ஆயிடும், என்விரான்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும். True. Okay. So that's a very nice session. Thank you so much. நம்ம இங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு ஹாப்பியா இருந்தது. ஒரு 1 hour ஆகுது இப்போ. 1 hour ஆகுதா? Okay. I enjoyed it. I really liked it. And whoever is on live now, I saw quite a few names.
I couldn't take it because I was talking, but thank you so much, Gayatri, Swami, Sangeeta, Srividya, everybody. Thank you so much for coming. Vani, Vignesh, Charun ஒருத்தவங்க நிறைய ஐடியா கொடுத்தாங்க. நித்யாவும் she said quite a few words, nice words. Thank you. Thanks for all the love and support, everybody. அப்புறம் திவ்யா யூ டெல் வாட் எவர் இது 1 hour இருக்கும் பாக்குறவங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆமா so this session is very fun. Nigga, do not miss it. Now I will also post it in my story. So this will be there for next 24 hours. இப்போத்துல இருந்து next காத்தால 11:30 வரைக்கும். So watch it and you will definitely have fun. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். So let us know the feedback and I will share it with Sujata. எனக்கு சொல்லுங்க என்ன இப்படி இருந்ததுன்னு. I'll share it with her. So ஒரு சின்ன support will definitely make us smile. Yeah. So yeah, we have told what works for you. So எங்களுக்கு work ஆறது உங்களுக்கு work ஆச்சுனா we'll be very happy. And if you want to ask something, this was a short session. நான் ஏதாவது cover பண்ண விட்டுருந்தேன். But and if you guys think it would be helpful by reaching out to me, please feel free. Divya knows my ID and I think now I made my profile public also, so you guys can reach out to me as well. Yeah, please reach out to her. Thank you so much. I enjoyed this. Yeah, that's good. So, I loved it. Thank you, Divya. This was definitely a fun session. Yeah. Okay. So now we'll keep in touch. Call pandren nanu. Okay. Thank you. Bye. 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 Thank you very much. Export na escape aiduvella. Correct? Ama. All right. Thank you very much for joining. It was really fun session. Romba happy ah irundhudu.